திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னன்றது இதுக்கு முன்னாடி யாரா பார்த்துருக்கீங்களா? பார்த்தா நுரையீரல் ப்ராஜெக்ட் நீங்க செய்வீங்களா? அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இதுல என்னன்னா இது ஒரு மேஜிக் நடக்க போகுது. என்ன மேஜிக்னா, நான் இந்த ஸ்ட்ரா வழியா இருக்கிற இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற காத்து எல்லாத்தையும் நான் உறிஞ்சி எடுத்துப்பேன். ஆனாலும் இந்த பலூன் வந்து விரி போகுது. எப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நான் காற்று உறிஞ்சிட்டேன், அதுக்கு ஆனாலும் பலூன் விரியுது. எப்படி இது நடக்கும்? யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க. அது வந்து நம்ம உள்ள காற்று முடிச்சு இந்த ஓல்ஸ் வழியா நம்ம உயிர் முதலிச்சு உள்ள இருக்கிற காற்றுல இந்த வழி வெளியே வந்துட்டு அவங்க இன்னுமே நினைச்சேன் இங்க வெளியே இருக்கிற காற்றுல இந்த ஓல்ஸ் வழியா உள்ள போய் இந்த காற்று விரிவடையுது. இந்த மெத்தட் இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சு இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் தான் வந்து ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. இந்த மெத்தடை வச்சு தான் ஏரோப்ளைன் வந்து எவ்வளவு உயரத்துல பறக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ஏரோப்ளைன்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அது மேலே போக 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 காற்றோட இது வந்து அழுத்தம் குறைஞ்சிட்டே போகும். குறைய அந்த பலூன் வந்து விரிவடையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பலூன் எவ்வளோ விரிவடையுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உயரத்தில் பறக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இதனுடைய பேர் என்னன்னா ஆட்டிடியூட் இண்டிகேட்டர். ஈஸியாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்டான ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். மூடியில் வந்து 2 ஹோல்ஸ் போட்டு 2 ஸ்ட்ராவை சொல்லிட்டு, ஒரு ஸ்ட்ராவில் வந்து நம்ம பலூன் கட்டியிருக்கோம், இன்னொரு ஸ்ட்ராவில் ஊதுறதுக்காக நம்ம இழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதில் மேக்ஸ் என்ன நடக்குதுன்னா, அவங்க சொன்னாங்களே ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி என்ன நடக்குது, நான் காற்றெல்லாம் உறிஞ்சிட்டேன், இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து காற்று இருந்துச்சு. காற்று இருக்குது. நான் உறிஞ்சும் போது என்ன ஆகுதுன்னா, இதில் இருக்க அந்த மாலிகூல்ஸ் மூலப்பொருள் எல்லாமே வெளியே வந்துடுது. அப்போ ஒரு இடத்துல வெற்றிடம் ஏற்பட்டா காற்றோட வேலை என்னது? எங்கெல்லாம் காற்று காலியாகுதோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வளிமண்டலத்தில் இருக்கிற மற்ற காற்றெல்லாம் வந்து நிரப்பத்துக்காக வரும். அப்படி இந்த இன்னொரு ஸ்ட்ராவரே உள்ள போய் தான் அந்த பலூன் வந்து விரிவடையும். புரிஞ்சிச்சா? என்னோட பேர் என்ன? வெரி குட்.